மை யூடியூப் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என் தம்பி பொண்ணோட பியூபர்ட்டி செரிமனி தான் விலாகா பார்க்க போறோம். தம்பினா அம்மாவோட அக்கா பையன். அதுக்காக தான் நாங்க முந்தின நாளே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். மஞ்சள் நீராட்டு விழானாவே சீர்வரிசை தட்டு தான் ஃபேமஸு. ஸோ அந்த தட்டில் வைக்கிறதுக்கு பழம்லாம் வாங்கலான்னு தான் நானும் என் தங்கச்சியும் பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம். தட்டில் வச்சு கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் வர்றப்பவே சேலம் போத்தீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் வந்து பட்டு சாரீ எடுத்திருந்தேன். தங்கச்சி ஒரு லெஹங்கா எடுத்தா. அம்மா வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல் அன்ஸ்டிச்டு எடுத்தாங்க. அம்மா, நான், தங்கச்சி 3 பேருமே தட்டு வைக்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே வாங்க வேண்டியது இருந்தது. அது பேக்கரி தானே? என் தங்கச்சி கூட வெளியே போனால் மட்டும் டீ சாப்பிடாம வரவே முடியாது. எங்கே பேக்கரி பார்த்தாலும் வண்டி அங்கே விட்டுருவா. டீ சாப்பிட்டுட்டு நேராக ஃபேன்சி ஸ்டோர் வந்தோம். இந்த குங்குமம், கண்ணாடி, வளையல், பவுட்ரு இதெல்லாம் தட்டில் வைப்பாங்களே அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம். அம்மா விராலி மஞ்சள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆக்சுவலாக என் தங்கச்சி சொன்னால் நியாயப்படி இந்த சைடில் இருக்குது இல்லையா நாப்கின்ஸ், இதுதான் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும், அதை விட்டுட்டு நம்ம இதை தான் வாங்குறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தானே. திங்ஸ் எல்லாம் வாங்கி அம்மா வீட்டில் வச்சுட்டு நைட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டில் தலையை காமிக்கலான்னு சொல்லி வந்திருந்தோம். அங்கே ஒரு க்யூட்டாக ஒரு டாக் இருந்தது, பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதனோட பேர் ஓரியோ. பார்க்கறக்கு அது என்னமோ ஓரியோ பிஸ்கட் மாதிரி தான் இருந்தது. பொண்ணுக்கு குடிசை கட்டுறதுக்கு ஓலை பின்னுறக்கு ஆள் இல்லைன்னு பெரியம்மா பையன் சொன்னான். சரி நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் வீடியோ பார்த்துட்டு பின்ன ஆரம்பித்தோம். பட் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல. நாங்களும் பின்னுறோம் ஒன்றுமே முடியல. என் தங்கச்சி கூட ஓரளவுக்கு பின்னுனா, எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. இவங்க நம்பினா வேலையாகாதுன்னு கடையில் வேலை செய்கிற பையனை எங்கள் பெரியம்மா பையன் வர சொல்லியிருந்தான். அவன் பாட்டுக்கு வந்தா டக்கு டக்குன்னு பின்னிட்டான். எங்கனால ஒன்றுமே முடியல. ஒரு ஓலை பின்னுறதுக்குலாம் அவன் 3 ஓலை பின்னிட்டான். பெருசாக வீரவசனமெல்லாம் பேசி மொக்க வாங்கினது தான் மிச்சம். சரி வந்ததுக்கு சாப்பிட்டாது போகலான்னு சாப்பிட்டு நைட்டு அம்மா வீட்டில் போய் தூங்க போயிட்டோம். காலையில் நேரமாக எந்திரிக்கணும்ல. காலையில் 7:30க்கெல்லாம் எல்லோரும் ரெடி ஆகிட்டு சீர்வரிசை தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஒரு 17 to 18 தட்டு வச்சுருந்தோம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து. அதாவது அம்மா, நான், என் தங்கச்சி 3 பேர் சேர்ந்து. தாய் மாமன் இல்லாதனால நாங்கள் அத்தை முறை தானே, அதனால தான் நாங்கள் இவ்வளோ தட்டு ரெடி பண்ணணும். எல்லோரும் பரபரப்பாக கிளம்பி எல்லாம் காரில் எடுத்து வச்சுட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலேருந்து மண்டபத்துக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அங்கேருந்து நடந்து ஊர்வலம் போகணும். வந்தவங்களுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வச்சு மண்டபத்துக்கு அழைக்கிறது ஒரு முறை. அதையும் முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். பட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வெயிலில் இந்த தட்டெல்லாம் தூக்கிட்டு எப்படி போகிறோன்னு நினச்சாவே ரொம்ப பயமாக இருந்தது. குட்டி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு என் பையனுக்கு ஒரு மாலை போட்டுட்டாங்க. ஆனால் அவனுக்கு சரியான வெக்கம். போட்டதையுமே கழட்டணும்னு அடம் பிடிச்சான். நான் தான் அட்லீஸ்ட் மண்டபம் வர வரைக்கும் போட்டுடான்னு சொல்லி கம்பல் பண்ணி போட்டு கூட்டிகிட்டு போனோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு என் ஹஸ்பண்டும் சரி, என் தங்கச்சி ஹஸ்பண்ட் 2 பேர்த்துனாலையும் வர முடியல. அதனால் நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். இந்த என்டையர் பியூபர்ட்டி செரிமனிலேயே இந்த கொரில்லாவும் இந்த பேப்பர் ஷாட் மிஷினும் தான் ஹைலைட்டே. இந்த மெஷினுக்கு பேர் கன்ஃபெட்டி மிஷின் ஆர் கன்ஃபெட்டி கனானும் சொல்லுவாங்க. நானே இப்போ தான் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். நாம் சிம்பிளாக பேப்பர் ஷாட் மிஷின்னே வச்சுக்கலாம். பாவம் இந்த கொரில்லாக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. பாதியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்குச்சு. ஒரு வழியாக ஃபங்க்ஷன் நடக்கிற மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். வர வழியிலலாம் நிறுத்தி இந்த பாப்பாஸ் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க.
எல்லாருமே பயங்கரமா டயர்ட் ஆயிட்டோம். இந்த வெயில்ல போட்ட மேக்கப் எல்லாம் வேர்வையிலேயே போயிடுச்சு. இல்ல மண்டபத்துக்கு வெளிய வேற கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பணம் குடுத்தா தான் உள்ள விடுவேன்னு சொல்லிட்டு இந்த வாத்திகாரங்கலாம் நிறுத்திட்டாங்க. ஒரு வழியா அவங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் பைசல் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வந்து தட்டெல்லாம் இறக்கி வச்சுட்டோம். பொண்ணு மேக்கப் எல்லாம் போட்டு ரெடியா இருந்தது. கூட்டிட்டு வந்து ஸ்டேஜ்ல உட்கார வச்சு சீர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு தான். இப்ப தான் 6th போறா. பொண்ணுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நான் எடுத்துட்டு வந்த பட்டு சாரியும் தட்டுல வச்சு குடுத்துட்டேன். தட்டு வாங்குறது என்னோட பெரியம்மா, எங்க அம்மாவோட அக்கா. அதாவது பொண்ணோட பாட்டி. நான் வச்சு குடுத்ததுக்கப்புறம் என் தங்கச்சியும் அவ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு, தட்டெல்லாம் வச்சு குடுத்தா. பொண்ணு கால்ல விழுகும்போது கீழயே விழுந்திருப்பா. ஒரே காமெடி ஆயிடுச்சு அங்க. இந்த மண்டபத்துல பார்த்தா என்ட்ரன்ஸ்ல ஒரு 4, 5 ஸ்டெப்ஸ் ஏறி தான் உள்ள வரணும். அம்மானால ஸ்டெப்ஸ் ஏற முடியாதுங்கிறதுனால பொண்ண வெளியவே வர சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. அம்மா, அப்பாக்கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு பொண்ண உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஃபங்ஷன் அப்படியே கொஞ்சம் களகட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பிஸியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் மொய் வாங்கிட்டு இருந்தாங்க. குழந்தைகள்லாம் அந்த பக்கம், இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தது. எல்லாரும் ஃபோட்டோஸு, வீடியோஸும் எடுக்கவும் கொஞ்சம் பிஸியாவே இருந்தோம். நாங்கலாம் ஜாலியா வெளிய உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறப்ப, எங்க பெரியம்மா பையன் வந்து, "அக்கா வந்து பொண்ணுக்கு புடவ மாத்தி விடுங்க. உங்க புடவையவே மாத்தி விடுங்கன்னு" சொன்னான். சரின்ட்டு வந்து சாரி எல்லாம் கட்டி விட்டுட்டு, கொஞ்சம் லைட்டா மேக்கப் எல்லாம் போயிடுச்சுங்கிறனால தங்கச்சி போட்டு விட்டுட்டு இருந்தா. இதுதான் நான் வாங்கிட்டு வந்த சாரி. போத்தீஸ்ல வாங்கியிருந்தேன். அவங்க கிட்டயே ஒரு மேட்சிங் ப்ளவுஸ் இருந்தது. அப்படியே மேட்ச் பண்ணி கட்டி விட்டுட்டோம். அப்புறம் என்ன விருந்து சாப்பாடு சாப்பிட்டு, ஐஸ்கிரீம், பீடாலாம் போட்டுட்டு, காத்தோட்டமா வெளிய எல்லாம் ரோட்ல சேர் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்னோட மாமியார் 2 பேருமே வந்திருந்தாங்க. அக்கா, தங்கச்சி 2 பேருமே. ஃபங்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டான்ஸ் ப்ரோகிராம் மாரி வச்சிருந்தோம். எல்லாத்தோட பசங்களும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, பாட்டு போட்டு விட்டுட்டு. இந்த சிக்னேச்சர் ஸ்டெப் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க, என்ன பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு. டான்ஸ் போர் அடிச்சிருச்சுன்ட்டு, அப்புறம் மியூசிக்கல் சேர் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க குட்டீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு. என்னோட தங்கச்சி தான் அங்க சைடுல டிஜேவா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. கடைசி ரவுண்ட்ல பார்த்தா என் பொண்ணும் பையனும் தான் பேலன்ஸ் இருந்தாங்க. இவங்க 2 பேத்துல யார் வின் பண்ணாங்கன்னு நீங்களே சொல்லுங்க. நாங்க என் பையன் ரொம்ப அழுவான்னு சொல்லிட்டு அவனை வின்னரா அறிவிச்சிட்டோம். வருண் தான் வின்னர். வருணுக்கெல்லாம் கிளாப் பண்ணுங்க. அன்னைக்கு நைட்டே மண்டபத்தில் கறி இருந்தது. ஸோ வீட்டில் போய் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் செம்ம டயர்டாக இருக்கிறோம். ஸோ இதோட நான் ஷைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.